மாலை சூடி மரியாதை செய்து 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை தொடங்குகிறார். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். கொள்கை தலைவர்களுக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். தாவே காவின் புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். வெற்றி தலைவரின் புகழ் வணக்கம். மலர் போல் மனம் கொண்ட வெற்றி தலைவர் எம் கொள்கை தலைவர்களுக்கு மலர்கள் தூவி அவர் புகழை நெஞ்சில் ஏந்தி முதல் மரியாதையை அந்த தலைவர்களுக்கு செய்கிறார் இந்த தலைவர், மக்கள் தலைவர், வெற்றி தலைவர். தமிழக அரசியலின் தனிப்பெரும் அடையாளமாக உருமாறி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் அவர்கள் கொள்கை தலைவர்களுக்கு மாலை சூடி மரியாதை செய்து இதோ தனது பொற்கரங்களால் வெற்றி கொடியேற்ற வருகிறார் வெற்றி தலைவர். வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழக வெற்றி கழகம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழக வெற்றி கழகம் வாழ்கவே. இதோ பறக்கிறது வெற்றி கொடி, இதோ பறக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி, இதோ பறக்கிறது நாளைய தீர்ப்பை எழுத போகிற வெற்றி கொடி. தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் வருகிறார். உங்கள் தலைவர் வருகிறார். உங்க விஜய் வருகிறார். வருங்காலமே வா, வரலாறே வா, வெற்றி தலைவர் வா. உங்க விஜய் உயிர் என்ன வரனா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா. தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். பிறந்து சிறந்த மொழிகளின் மத்தியில் சிறந்தே பிறந்த மொழி நமது தாய்மொழி தமிழ் மொழி. உலகில் எல்லோரும் அவர்களின் தாய்மொழியில் பேசுகிறார்கள். தமிழர்கள் நாங்கள் உலக மொழிகளின் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் பேசுகிறோம். இதோ தமிழ் தாய் வாழ்த்தோடு நிகழ்வு தொடங்குகிறது. செல்வி சுபிக்ஷா அவர்களே வருக, தமிழ் தாய் வாழ்த்து தருக. அனைவரும் எழுந்து நின்று தமிழ் தாய் வாழ்த்தை பாடுங்கள்.
நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீர் இளமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. நன்றி சுபிக்ஷா. அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பாடல் ஒலிக்கிறது. எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ் தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ வாகை வாகை தமிழ் வணக்கம் அனைவருக்கும் புது சரித்திரம் இனி பிறக்கும் போர் துவக்கம் யார் தடுத்தும் இது நடவென நடக்கும் மறை முழங்கிட தரை நடுங்கிட தலைமுறை தலை நிமிர்த்தும் இனம் விடுதலை இணை சுவைக்கும் ஒளி நிரந்தரம் என நிலைக்கும் இல்லாமல் போராடு வெல்லும் வரை இல்லாமல் செல்லும் வரை துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை நினைத்தால் முடிப்போம் மாறும் நிலை வகை வகை வாகை வெற்றி தமிழ் வாகை யானை 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 இரட்டை போர் யானை வாகை 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 வெற்றி தமிழ் வாகை யானை 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 இரட்டை போர் யானை. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். மொழி பாலினமது சமமென புது யுகம் பிறந்திட நீர் மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரமடைந்திட அறிவியலோடு அழகிய தமிழ்நாடு என புகழான் உயர்ந்திட நமது உரிமை நமது பெருமை தரங்க இணைய மாறும் நிலைமை பயனுற பெண் பயனுற இத்தலைமுறை ஒளிவர வெற்றி தலைவன் வழியில் நித்தம் செல்வோம் கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம் மொழி தியாக முன்னோரை கொண்டாடவே மதச்சார்பு இல்லா ஜனம் சேரவே விழிப்போம் உழைப்போம் நமக்காகவே இலக்கே நமக்கே ஜெயம் நாளையே. தமிழக வெற்றி கழகம் எதிர்காலம் அமைக்கும் கழகம். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை உயர்த்தும் கழகம். நல்வாக்கும் உடனே நல்லாட்சி நமதே முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் வருதே. நல்வாக்கும் உடனே நல்லாட்சி நமதே முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் தருதே. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும்
கடுமையாய் நாம் செய்வோம். தொடர்ந்து உறுதிமொழி தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழியை வாசிக்க அன்பாக்கா விஜயலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். அனைவரும் நெஞ்சில் கை வைத்து உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வோம். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணிக் காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். நன்றி. அனைவரும் அமரலாம். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. வருகின்ற வழியெல்லாம் பார்த்திருப்பீர்கள். வீதி எங்கும் வீடெங்கும் ஓங்கி ஒலிக்கும் ஒரே பெயர் விஜய், விஜய், விஜய் என்ற ஒரே பெயர். வண்ண கோலமிட்டு வாசலில் வாழை மரம் கட்டி வீதி எங்கும் வாழை மரம் நட்டு பட்டொலி வீசி பறக்கின்ற ஒரு கொடி, அது தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொடி, வெற்றி கொடி, வெற்றி கொடி. எத்தனை எத்தனை ஏற்பாடுகள். நேற்றுதானே தைப்பூசம். தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்று ஒரு தைப்பூசம் வந்துவிட்டதா? அதைத்தான் அன்றே தலைவர் சொன்னார். அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை, ஒரு படைக்களமோடு தலைவருக்கு வந்திருக்கிறார். 10 லட்சம் பேர் இருந்தோம். நடுராத்திரி 2 மணி அங்க இருந்தேன். வடநாட்டு ஊடகம் மைக் எடுத்துட்டு அங்க இருந்து ஒரு சிஸ்டர்ட்ட போனாங்க. சுத்தி இத்தனை ஆண்கள், நடுவில் ஒரு பொண்ணா இருக்கேமா, உனக்கு பயமா இல்லையா? அந்த பொண்ணு சொல்லிச்சு, எனக்கு என்ன பயம், எங்க அண்ணன்க மத்தியில தாயின் கருவறையில் இருப்பதை போல பாதுகாப்பா இருப்பேன். எங்க ஆசா கட்டளையிட்டா கன்னியாகுமரிக்கு ஒரே 1 மணி நேரத்துல ஓடிடுவோம். அண்ணன் சொன்னாரு, போங்க திருநெல்வேலி பேசுங்க, வாசுதேவ நல்லூர் பேசுங்கன்னு போனேன். அங்க ஒரு சிஸ்டர் மீட் பண்ண, அண்ணன் கிட்ட சொல்லணும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி. அந்த அம்மா நான் தடுத்து சொல்லிச்சு, எனக்கு தலைவர்னா ரொம்ப பிடிக்கும், நான் மதுரை மாநாட்டுக்கு பார்க்க வந்திருந்தேன், எப்படியோ ஒரு ரேம்பு கிட்ட வந்துட்டேன், எனக்கு தலைவர் தெரியல, அழுக வந்துருச்சு. ஆனா என்னை சுத்தி அத்தனை லட்சம் அண்ணன்க இருந்தாங்க, ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி சிஸ்டர் என் மேல ஏறி நில்லு சிஸ்டர், தலைவரை பாருன்னு சொன்ன ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, என் அம்மா கூட இருக்கிற மாதிரி எங்க அண்ணனுங்க கூட இருந்தப்ப நான் ஃபீல் பண்ணேன், பாதுகாப்பா ஃபீல் பண்ணேன்னு சொன்ன ஒரே கூட்டம் தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு பேசிய அத்தனை பேருக்கும் அன்பு வாழ்த்து. உலகம் காத்திருந்த நேரம் இப்போது வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு காணொளி. வீட்டுக்கு வீடு தமிழ்நாட்டுக்காக. இதோ எல்இடி திரையில் பார்ப்போம், வாருங்கள். தமிழ்நாட்டின் தனித்துவமும் தலை நிமிரும் பொற்காலமும் வாகை சூடும் வரலாறாக மீண்டெழும் தருணத்தை
மக்களோடு இணைந்து மக்களில் ஒருவராக மீட்டெடுக்கப் போகிறார் மக்கள் தலைவர் விஜய். இந்த மகத்தான பயணத்தின் மாபெரும் வரலாற்று கடமையை ஏற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் வெகுஜன மக்கள் இயக்கமான தமிழக வெற்றி கழகம். நம் கழகம் தோன்றிய ஓராண்டில் அனைத்து மக்களின் மனங்களிலும் பேராதரவை நிலைநிறுத்த 2ஆம் ஆண்டை பேராளுமையை பறைசாற்றும் மக்கள் களங்களில் நிலைநாட்டினோம். கழகத்தின் கட்டமைப்பு பாதை 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் முழங்க கொள்கை பயணத்திற்கு மீண்டும் ஒரு அச்சாரமிட்டது முதல் பொதுக்குழு கூட்டம். மக்கள் போராட்டங்களுக்கு துணை நின்று செயற்குழுவில் நம் குரல் ஒலிக்க அதுவே நடைமுறையில் நம் கட்சியின் அடையாளமாக மாறியது. காவல் மரணங்களுக்கு நியாயம் கேட்டது முதல் அரசு ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் உரிமைக்கு துணை நின்றது என மக்களின் வாக்குரிமைக்கு நீதி கேட்டது வரை உரிமைக்கான களத்தில் எப்போதும் நம் கழகம் நிற்கிறது. இது ரசிகர் கூட்டம் அல்ல, மக்களாட்சி மாற்றத்திற்கான மக்கள் சக்தியாக முன்னிற்கும் ஜனநாயக வீரர்கள் கூட்டம் என்பதை காட்டியது நமது பூத் முகவர்கள் பொதுக்கூட்டம். சங்கம் கண்ட மதுரை மண்ணில் மீண்டும் ஒரு சரித்திரம் கண்டது நமது 2ஆம் மாநில மாநாடு. அன்று தமிழ் மகனாக ஒலித்த தலைவர் அடுத்தடுத்த மாவட்ட மக்கள் சந்திப்புகள் மூலம் தமிழ் மக்களின் வீட்டு புதல்வனாக போற்றப்பட்டார். பூத் செயலாளர்கள் முதல் மாநில நிர்வாகிகள் வரை தேர்ந்த கட்டமைப்பாலும் ஜனநாயக முறையினாலும் 3 லட்சம் நிர்வாகிகள் கொண்ட மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகம். தலைமைக்கு நாங்கள் தொண்டர்கள் அல்ல, எம் தலைவருக்கு நாங்கள் தோழர்கள் என்ற சமத்துவம் மெளிரும் நம் கழகம் மலரவிருக்கும் மக்களாட்சியின் மூலம் ஆதிக்க நிலையினை மாற்றி அமைக்கும். இன்று பறக்கும் நமது விசில் சத்தம் நாளை ஒலிக்கும் நல்லாட்சிக்கான கொண்டாட்டமாக மாறும். மக்கள் விரும்பும் முதல்வரான நம் தலைவர் மக்களாட்சி நாயகராக நம் உரிமை வெல்வா. உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தர்மத்தாயின் தவ புதல்வர் இதோ தலைமை உரை தருகிறார். நம்ம கட்சியினுடைய 2வது ஆண்டு விழா, அதாவது 3rd இயரோட தொடக்க விழா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது உங்களால் தான். ப்ளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம். நீங்கள் தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். உங்களை நம்பி தான் நானும் நம்ம கட்சியும் இருக்கிறோம். இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும், நம்ம கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும், இந்த கட்சியினுடைய ஒரு தலைமை தொண்டனான என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அப்புறம் என்ன, மைக்க பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? நைன்டீன் 77
ஜூன் மாதம்னு நினைக்கிறேன். ஜூன் மாதத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் பேசும்போது சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தேன். அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார். அதே மாதிரி 2017க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சேன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழக வெற்றிக் கழகம். இப்படியெல்லாம் நம்ம பேசுறதுனால கண்டிப்பாக சில பேர் கொந்தளிப்பாங்க. அது பற்றில நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே. புரிதுங்களா அவங்களுக்கு? ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ, ஏன் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட சட்டசபையில் கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான், ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது, புரட்சி தலைவர்னு ஒருத்தர் வந்து, இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலுமா. அதனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. அப்படி தான் நாம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது, எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா? 52லேருந்து 72 வரைக்கும் அந்த 20 இயர்ஸ் திமுகவில் இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு கேட்டால் அதே வாய் தான் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவர், அட்டக்கத்தி, வாய் விளம்பர வள்ளல், இவருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, நிருபர்களை சந்திக்க மாட்டார், டெல்லியை வகச்சிக்க மாட்டார், மேலே இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான். அதனால் எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்லை, அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கல. அது என்னது, இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பை பார்த்தா பல்லிழிப்பவங்க, இப்படியெல்லாம் கிண்டலும் கேலியுமா, இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்ட அனுபவிச்சாலையும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டைன்றது ஒரு பகல் கனவாகவே மாறிடுச்சுன்னா பார்த்தீங்க. 77 மாதிரியே இப்போவும் அந்த பழைய தேஞ்சி போன, துருபிடிச்சி போன, நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்போவும் கையில் எடுக்கிறாங்க. அதனால் மை டியர் ஜென்டில்மேன், டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாற்றுங்க பாஸ். காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கல. அவருக்கு இலக்கியம்னா என்ன தெரியும், அவர் மாபெரும் புலவர், அந்த புலவர் இந்த புலவர்னு அவரை பற்றியும் கிண்டலும் கேலியுமா. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் எதிர்த்து நின்னாலும் அவங்கள கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. ஸோ இப்படி அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னோம். முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பவளவிழா பாப்பாவுக்கு வேற என்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும். அதுக்காக நாம் அவங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்லாமல் வெளியே சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம்.
நம்மளை தவிர யார் அவங்கள ஏற்று நின்று கேள்வி கேட்கறது? யாருக்கு அந்த தில் இருக்குது? மக்களோட ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அடுத்து இந்த என்னப்பா அடுத்து இந்த சொல்லிட்டேன், 2 வாட்டி சொல்லிட்டேன். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அடுத்து இந்த மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே, சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதில் மாபெரும் மக்கள் சக்தியாக நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மையை தானேப்பா சொன்னேன். ஸோ இப்படி எத்தனை சக்திகள், எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும். நம்ம டிவிகேவால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, இப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க. அன்னைக்கு தெரியும் பாருங்க, ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு. ஸோ இப்படி பேசினா உடனே இவரு நான் சினிமாவா இது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க. நான் சினிமா விட்டாலும் நீங்க சினிமா விட மாட்டேங்கிறீங்களேப்பா. அப்புறம் இன்னொரு ரீசெண்டாக அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, இந்த கருத்து கணிப்பு அதில்
நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க, அதையும் நான் தப்பு சொல்லலை. சில பேர் கடுப்பில் விட்ட கணிப்பாகவும் இருக்குது, அதையும் நான் தப்பு சொல்லலை. இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஊராக தெருவா வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா ரப்பர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்லேருந்து எடுத்து பாருங்கள், அதே ரிசல்ட் தான் வரும். இது என்னப்பா லாஜிக்கு, அது எப்படி எல்லார் வீட்லேயும் டிவிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன். நம்ம சிஎம் சார் இருக்காங்கள்ல, ஸ்டாலின் சார், ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட கட்சிக்கு அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ணுற அட்ராசிட்டி, ஒரு சில மந்திரிகள் பண்ணுற சில அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ கூட இருக்குது. அப்படி இருக்கிற அவர் என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, அப்போ அவர்கிட்ட போய், சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். தூக்கத்தில் இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டால் டப்புன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க. அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலைமையில டிவிக்கே வந்து சிட்டியில் தான் இருக்குது, டவுனில் தான் இருக்குது, வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க, தெரியும். விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை. விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் டிவிக்கே இருக்குதுன்னு அர்த்தம். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள், அண்ணன், தம்பிகள் டிவிக்கேக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியாது. ரத்த சொந்தமா நம்மள நினைக்கிற நம்மளோட வகையராக்களை எந்த கட்சியாலையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது. நான் ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுதான் கள நிலவரம், கள யதார்த்தமும் இதுதான். தீய சக்தியை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன். அதர்வைஸ் நோ டைவர்ஷன். இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நம்மளுடைய தோழர்கள் அதை மனசில் நல்லா ஏற்றிக்கிட்டு இன்னும் ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றியம், நகரம், பேரூர், பகுதி, கிளை எல்லா இடத்துலையும் அந்த பூத்தாக அந்த நம்மளுடைய வேட்பாளர்களுக்கு ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யுங்க. நமக்கு மாபெரும் கூட்டணியான, மாபெரும் மக்கள் சக்தியான குடும்பமாக நம்மளோட இருக்கிறாங்க. இன்னொன்று அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. மற்றதெல்லாம் மக்களோட சேர்ந்து நான் பார்த்துக்கிறேன். தமிழ்நாட்டோட அரசியலில் தி விசில் ப்ளோயர் இஸ் டிவிகே.
நம்ம மக்கள் இந்த விசில்ல ஊதுற ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும். எப்படி தெரிச்சு ஓடணும்? அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில டிவிக்கு ஆளும் கட்சியா எழும் உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி உரை வழங்க வெற்றி தலைவர் அவர்களுக்கு நம்முடைய மாநில நிர்வாகிகள் பொன்னாடை போற்றி கௌரவம் செய்கிறார்கள். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. மாநில நிர்வாகிகள் மலர் கொத்து கொடுத்து மரியாதை செய்கிறார்கள். மேடையில் தலைவரோடு ஒரு நிழற்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். உங்கள் அத்தனை பேரின் சார்பில் வெற்றி தலைவர் அவர்களை வாழ்த்தி அந்த தூய சக்திக்கு தூய அன்னையின் திருவுருவ சிலையை தருகிறார் தாகிரா. மலர் கொத்து பொன்னாடை கொடுத்து சிறப்புகள் செய்கிறோம். மாவட்ட செயலாளர்கள் மட்டும் மேடைக்கு வராங்க. கழக மாவட்ட செயலாளர்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தினுடைய கழக மாவட்ட செயலாளர்கள் சென்னை கோட்டையை, சென்ட் ஜார்ஜ் கோட்டையை வெற்றி கோட்டையாக மாற்றப் போகிற கழக மாவட்ட செயலாளர்கள்